ஆர்வமாகிறது. சிலம்பம் ஒன்றை பேச்சு அனல் பறக்கும் அடிகள் இடியாய் முழங்கும் சுழற்சிகள் தமிழின் தொன்மை கலையை உலகம் காண இதோ வருகிறார்கள். வீரத்தின் உயிரோவியங்கள் அண்ட முழுதும் அதிக அஞ்சா நெஞ்சில் வீரம் பொங்கு காற்றை கிழிக்கும் சுழற்சியில் பகையின் கர்வமும் சாய சங்கிலி உரசலில் வீரத்தில் நீச்சும் கூட இடியென அதிரும் அடிகள் மின்னலென பாயும் காப்புதல்கள் தற்காப்பு மரபின் அதிவேறு முறைகளை உடைத்து தடைகளை தூளாக்கும் வீரத்துடன் புயலென சுழன்று சிங்க பெண்களாய் சீறி வருகிறார்கள் எம் வேங்கைகள். குத்துக்கள் மின்னலென பாயும் உரைகள் மன கட்டுப்பாட்டு உச்சத்திற்கும் தற்காப்பு மரபின் வீரத்திற்கும் இதோ ஒரு கம்பீர அடையாளம். தகுதிப்பாடுகளின் அடிப்படையில் சான்று பத்திரங்களை வழங்குகின்ற ஒரு உயரிய கைகள் இங்கே பிரதம விருந்தினராக அமர்ந்திருக்கும் கௌரவ வடக்கு மாகாண ஆளுநர் மதிப்புக்குரிய திரு நா வேதநாயகன் அவர்களுக்கும் கௌரவ கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் திரு உபாலி சமரசிங்க அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களே, கௌரவ விருந்தினர்களே, அனைத்து பெற்றோர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வீரர்கள் கௌரவிப்பு விழாவில் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள் பல. மதிப்புக்குரிய பாபு மாஸ்டர் அவர்களே, சிவலீமன் சிலம்பம் தற்பாப்பு கலைமன்றம், பாபு இசுன்ரியோ கராத்தே பள்ளி, சிவலீமன் சிலம்பம் இன்டர்நேஷனல் என பல அமைப்புகளை நடத்தி வருவது மட்டுமன்றி 20க்கும் மேற்பட்ட தற்காப்பு கலைகளில் தேர்ச்சி பெற்ற ஒரு சிறந்த ஆசானாக விளங்குகிறீர்கள் என்பதில் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்கின்றோம். நீங்கள் உலக தற்காப்பு கலை கூட்டமைப்பான WUMF வேர்ல்ட் யூனியன் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபெடரேஷனில் இணைவது எங்கள் கூட்டமைப்புக்கு மிக பெரும் பெருமையாகும். இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் WUMF தற்போது 55 உலக நாடுகளையும் 517 கழகங்களையும் அங்கத்தவர்களாக கொண்டுள்ளது. மேலும் இங்கிலாந்தில் தொடர்ச்சியாக 3 முறை 1000க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களுடன் உலக சாம்பியன் போட்டிகளை வெற்றிகரமாக நடத்திய பெருமையை கொண்டுள்ளது. வரும் ஆண்டின் முதற் பகுதியில் இலங்கையில் நமது சொந்த ஜாழ்ப்பாணத்திலேயே முதல் ஆசிய சாம்பியன் போட்டியை நடத்த நாம் முடிவு செய்துள்ளோம். இந்த முயற்சிக்கு நிச்சயமாக பாபு சென்சை முழு ஆதரவும் கிடைக்கும் தருவார் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இங்கு திறமைகளை வெளிப்படுத்தியுள்ள ஆச்சரியப்படுத்தும் திறன் கொண்ட இந்த மாணவர்கள் எனது ஆசை இது. அமெரிக்காவில் நடைபெறும்
உலக புகழ்பெற்ற கோட் டேலண்ட் நிகழ்வில் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டி தமிழர்களின் பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என வாழ்த்துகின்றேன். இவ்விழாவிற்கு என்னை அழைத்து சிறப்பித்தமைக்கு மீண்டும் பாபு சென்சேக்கு உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். லண்டனில் இருந்து வருகை தந்து இந்த நிகழ்வில் சிறப்பான உரையாற்றி இருக்கக்கூடிய உலக தற்காப்பு கலை மன்றத்தினுடைய கூட்டமைப்பினுடைய ஒன்றிய தலைவர் திரு கியோசிமார் கிழங்குமரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சென்சை பாபு சென்சை மேடைக்கு அழைக்கின்றேன். ஒரு அற்புதமான ஒரு தருணம். லண்டனில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய உலக தற்காப்பு கலை கூட்டமைப்பு ஒன்றியத்தினுடைய தலைவர் சிவலீமன் தற்காப்பு கலை மன்றத்தினுடைய தலைவரை கௌரவிக்கின்ற இனிய நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒருமுறை நாங்கள் கரகோஷம் செய்து எங்களுடைய ஆசானை வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறோம். நிகழ்வில் தொடர்ந்து இந்த அதிதியினுடைய திருக்கரத்தினால் எங்களுடைய மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையில் நவநீதன் ஹரின் அவர்களை முன்னதாக மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். நவநீதன் ஹரின், சுதன் அபிஷாரங்கன், சுதன் அபிஷாரன், ஸ்ரீ சங்கர் ஜனனி, சிவானந்தன் அபிலாஷ், ரெயின் நியூட்டன் ஷெல்டன், அவந்திகா கிருவன். நீங்கள் வழங்கும் கரகோஷம் இவர்களுக்கு அதிக உற்சாகத்தை வழங்கும் ஆதலினால் கரகோஷம் செய்வீர். அவந்திகா கிருவன் அவர்களை தொடர்ந்து அருள் செல்வன் வியாகன், ஷரோன் சாருண்யன், சுசாலி சாருண்யன், சுரேஷ் யக்ஷன், தியாகராஜா சந்திரமோகன், கேதிஜா சந்திரமோகன், கிருஷியன் சந்திரமோகன், அஸ்வினி சிவாஸ்கரன். இந்த பிஞ்சு வயதில் தமிழர்களினுடைய வீரக்கலைகளை பயின்று சாதிக்கின்ற இந்த மாணவர்களுக்கு கரகோஷம் செய்ய நீங்கள் தயங்குவது ஏனோ? खजाना प्रेम कुमार यशविदन, जयशीलन वर्मिदा शर्मिदा, सेल्वराजा कविशा, सुबोधन लक्सिग
பதிலாக காணப்படுகின்றது அடி உதை வெட்டு குத்து. அதாவது எதிர்த்து வருகின்ற எதிரினை வெட்டலாம், அடிக்கலாம் என்றுதான் இங்கே இருக்கின்ற அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையாகவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் சிறப்பேற வேண்டும் என்றால் அவனுடைய உடல் உள்ள சமூக ஆன்மீக அனைத்திலுமே அவன் சிறந்து விளங்க வேண்டும். அந்த வகையிலே இந்த உடல், அதாவது என்னுடைய கராத்தே, சிலம்பம் போன்ற எங்களுடைய கலையானது இந்த உடலிலே திடப்படுத்துகின்ற செயற்பாடுகளில் எவ்வாறு தொலைப்படுகின்றது என்றால், பாருங்கள், நம்முடைய சிலம்பம் கலையானது ஒரு மாணவன் ஒரு சிலம்பினை எடுத்து சுற்றுகின்ற அந்த வேளையிலே அவனுடைய அனைத்து நாடி நரம்புகளும் ஒரே பாதையில் பயணிக்க வேண்டும். அவனுடைய உடலிலே காணப்படுகின்ற அத்தனை பாகங்களும் ஒரே திசையிலோட நோக்க வேண்டும். இவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலே எங்களுடைய கலையானது உடலை திடப்படுத்துகின்றது. இது எவராலும் மறுக்க முடியாது. அடுத்ததாக உள்ளம். இங்கே இருக்கின்ற எவராவது இதிலே ஒரு அடிபாடு, ஒரு சண்டை, அதாவது அநியாயமானது நியாயத்தினை மூடி மறைக்கின்ற சந்தர்ப்பத்திலே உங்களுடைய பங்களிக்க மாட்டீங்களா? அதாவது ஒரு சண்டை நடக்கின்றது என்றால் அது உங்களுக்கு எதிராக நடக்கின்றது என்றால் அதான் இது இன்னொரு விதமாக உங்களுடைய வாழ்வியை நீங்கள் எதிர்கொள்கின்ற சவாலாக இருக்கட்டும் சரி, வெளிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, அவ்வாறான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய மனத்திட சங்கல்பம். இவருடைய மனதை திடப்படுத்துவதிலும் உறுதிப்படுத்துவதிலும் எங்களுடைய இருக்கக்கூடிய மாணவன் அஷேன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அரங்கத்திலே தொடர்ந்து கௌரவ விருந்தினர் உரை இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வில் கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கரைத்துறை பற்றி பிரதேச சபையினுடைய தவிசாளர் கௌரவ இமக்குலேட்டா புஷ்பானந்தன் அம்மையார் அவர்களை அன்புடன் உடனே பாடசாலைக்கு போறது, பிறகு வர்றது, சாப்பிட்றது, பிறகு டியூஷனுக்கு போறது, இதுதான் இங்க நடக்கிற வேலை. ஒரு ஆசிரியர் வந்து என்னோட கேட்டார், உண்மையிலேயே இங்க ஆரம்பத்தில் நீங்கள் இருந்த விளையாட்டுத்துறைக்கு உண்மைக்கு முல்லைத்தீவிலிருந்து போறதுன்னு சொன்னால் வெற்றியோடு தான் பெறுவார்கள். ஃபுட்பாலோ வாலிபாலோ என்னத்துக்கு போனாலும் முல்லைத்தீவு மக்கள் போனார் வெற்றி. இப்பொழுது கடைசியாக வர்றது முல்லைத்தீவு தான். என்ன காரணம்? கல்வியை மட்டும்தான் அவர்கள் முக்கியமாக கருத்தில் எடுக்கிறாங்க. இதை விட்டு நான் நமது அரசாங்க அதிபரிடமும் கூறினேன். அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலேயே ஞாயிற்றுக்கிழமையிலேயாவது அறநெறியை பிள்ளைகள் கற்க வேண்டும், அன்று லீவு விடுங்கன்னு சொன்னால் கூட அதுக்கு தயாராக இல்லை. அதோட பெற்றோர்களும் அதுக்கு தயாராக இல்லை. சிடி அது படிக்கணும், டெஸ்ட்டுக்கு படிக்கணும், ஸ்காலர்ஷிப் பெறுது அதுகளுக்கு படிக்கணும், அப்படியான ஆர்வம் தான் இருக்கொழிய கலைகளை கற்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. உண்மையிலேயே விளையாட்டுத்துறையில் நாங்கள் முன்னுக்கு வந்தோம்னு சொன்னால் அது மூளைக்கு கூடுதலான வளர்ச்சியை கொடுக்குது என்று எங்களுடைய பெற்றோர்களுக்கு விளங்குது. நாங்கள் எத்தனை நேரம் எடுத்து சொன்னாலும் அதை அவர்கள் புரிகிற அளவுக்கும் இல்லை. காலமேல அப்படியோன்னு அந்த சார் சொன்னார், அந்த மாணவர்களுடைய எதிர்கால வாழ்விற்கு ஒரு அத்திவாரமாக விளங்குது. அந்த வகையில் இந்த கலைகள் ஊடாக இந்த மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை மட்டுமல்ல, அவர்களுடைய மன உறுதியும் அவர்களுடைய ஒழுக்கம் என பல விடயங்களை அவர்களுடைய வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுப்பது மிகச்சிறந்த ஒரு விடயம். அந்த வகையில் இவ்வாறான ஒரு நிகழ்வு அவர்களை கௌரவிப்பது அவர்களுடைய தன்னம்பிக்கைக்கும் அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு வழங்குவது மட்டுமல்ல, மிக முக்கியமாக எங்களுடைய தமிழர்களுடைய வீரம், பாரம்பரியம் என பல விடயங்களை அடுத்த சந்ததியினருக்கு எடுத்துச் செல்வதற்குரிய ஒரு களமாகவும் இந்த நிகழ்வு அமைந்திருக்கு. தீப்பந்தம் சுற்றுதல், மார்பிலே மரப்பட்டைகளை வைத்து உடைத்தல், மோட்டார் வண்டியை எழுப்பி நிறுத்துதல் உள்ளிட்ட பல வீர தீர சகாசங்கள் இந்த மைதானத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற காத்திருக்கின்றது. ஆர்வத்தோடு இந்த நிகழ்விலே
அற்புதமான எத்தனும் அபாரமான ஆற்றல், தனித்துவமான உடல் உறுதி, போதிய பயிற்சியும் ஆம் அற்புதம். அங்கே அந்த வீரனுக்கு எங்களுடைய அற்புதமான கலாசங்களை அறிய வழங்குங்கள். உறுதியான மனிதன் ஊக்கத்தோடு பல்வேறுபட்ட சாதனைகளை. ஆனால் இந்த வேகமான மாற்றங்களின் மத்தியில் எமது வேர்கள் மங்கிவிட்டால் நாம் முன்னேற்றத்தை அடைந்தாலும் எமது அடையாளத்தை விளக்கம் நிலை உருவாகும். எனவே நவீன உலகை அரவணைக்கும் அதேவேளை எமது பாரம்பரியத்தையும் சம அளவில் பாதுகாக்க வேண்டியது எமது கடமையாகும். இன்று இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்ற பாரம்பரிய வீரக்கலைகள், தற்காப்பு கலைகள், பாரம்பரிய விளையாட்டுகள் என்பவை வெறும் பொழுதுபோக்கு நிகழ்வுகள் அல்ல. இவை எமது வரலாற்றின் உயிருள்ள ஆவணங்கள், எமது முன்னோர்களின் அறிவின் வெளிப்பாடுகள், எமது வாழ்வியல் தத்துவத்தின் அடையாளங்கள். ஒரு காலத்தில் இவற்றை கற்பதற்கு தனியாக பயிற்சி நிலையங்கள் இருக்கவில்லை. எமது வீடுகளே பள்ளிகளாக இருந்தன, குடும்பங்களே பல்கலைக்கழகங்களாக இருந்தன. தந்தை மகனுக்கு கற்றுக் கொடுத்தார், தாய் மகளுக்கு பழக்கி கொடுத்தார். யாவுமே ஒரு பயிற்சி கூடமாக இருந்தது. ஆனால் இன்று அன்றாட வாழ்க்கையின் ஒரு ස්තුති කරන්න ඕන ඔගොල්ලෝ ඉතාම දුක් මහන්සි වෙලා කාලයක් තිස්සේ මෙවැනි පාඨමාලාවල් පවත්වලා බොහොම අමාරුවෙන් ඉඳි මේ කටයුතු කරන්න ඇත්තේ. මේ වගේ උත්සවයකට අපට ආරාධනා කිරීම සම්බන්ධව අපි ඉස්සරම ගෞරවය පුද කරන්න ඕන ඔයගොල්ලන්ට. தொடர்ந்து சத்வராஜா பிரவீன் அவர்களை அன்புடன் மேடைகளை அன்னலிங்கம் சண்முகலிங்கம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அடுத்து வருகின்ற அமர்வுகளில் இந்த சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை அங்கீகரிக்க கோரி பாடத்திட்டத்தில் அந்த கலைகளை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தி அவர்கள் அந்த நிகழ்ச்சி நிரலில் தாங்கள் இடமெடுத்து அதை உரையாற்றுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் இந்த கலைகளுக்கு வழங்குகின்ற ஆதரவு மண்ணுக்கான ஆதரவாக, மக்களுக்கான ஆதரவாக, எங்களுடைய இனத்துக்கான ஆதரவாக அமைந்து எதிர்காலத்தில் இந்த கலை வடிவங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த இனிய தருணத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக சிவலி பயணிக்கின்ற சங்கலிபாய் சிற்ப சித்திர வல்லுநர் கலாபூசணம் சுப்பிரமணியம் பத்மநாதன் ஐயா அவர்களை கொடுத்தி தங்கள் உடலையே உடைக்கின்ற அந்த சகாஜம், அந்த வீர தீரத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். மாணவர்கள் என் உடம்பில் நெருப்பு, என் மனதில் வெற்றி. எல்லாருக்கும் வீரம் தரும். அதான் ஓகே சரி.
கஷ்டம்